Assalamualaikum viewers, welcome back to Yummy Farm. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் फ्रेंड्स பார்க்க போறோம். ரவா பர்ஃபி எப்படி பண்ணலாம் தான் फ्रेंड्स பார்க்க போறோம். இந்த ரெசிபி அப்படியே பேக்கரி ஸ்டைல்ல ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா எப்படி பண்ணலாம்னா இந்த வீடியோல நான் உங்களுக்கு வந்து சொல்லி தர போறேன். சோ இந்த ரெசிபி எப்படி பண்ணலாம்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படினா இந்த வீடியோ கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் அமுத்திக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் உடனுக்குடனே மொபைலுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க फ्रेंड्स இந்த சூப்பரான ரெசிபி எப்படி பண்ணலாம்னு வீடியோக்குள்ள போய் பார்த்திரலாம். இப்போ முதல்ல இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு சாஸ் பேன் எடுத்திருக்கேன். அதில் நான் வந்து 1 கப் அளவுக்கு பால் வந்து சேர்த்துக்கிறேன். அது கூடவே 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம இதை வந்து நல்லா கொதிக்க விடணும். ஸோ பால் கொதிக்கிற நேரத்தில் நம்ம வந்து பர்ஃபி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன். பர்ஃபி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல முந்திரியை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து முந்திரி எடுத்திருக்கேன். முந்திரியை நம்ம லைட்டாக வந்து வறுத்து குட்டி குட்டியாக நம்ம வந்து 1-2 க்ரஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பர்ஃபியில் சேர்த்தோம் அப்படின்னா அங்கே இங்கே சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இப்போது இது நல்லாவே வறுப்பட்டாச்சு. இதை நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜார் கட் பண்ணி 1-2 பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததான் நம்ம வந்து பர்ஃபி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு அதே கடாயில் நான் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு கீ வந்து சேர்த்துருக்கேன். கீ வந்து நான் வந்து 70 ml அளவுக்கு கீ எடுத்திருக்கேன். இது கீக்கு பதிலாக நீங்கள் வந்து வெண்ணெய் கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம இதில் வந்து ரவையை சேர்த்துடலாம். நான் வந்து 1 கப் அளவுக்கு ரவை வந்து எடுத்திருக்கேன். 1 கப் ரவையை நம்ம சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். அந்த நெய் கூடவே ரவை நெய் கூட நல்லா வந்து வறுபடணும். அதே போல் இதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. ரவையோட நிறம் மாறாமல் லைட்டாக நம்ம இதை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம இதை வறுப்படும் போதே நம்மளுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து வெளியில் வரும். அந்த ரவையோட நல்ல ஒரு மணம் வந்து வெளியே வரும். அப்போது நம்ம இதில் மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதில் வந்து அடுத்ததான் வந்து கலர் பொடி வந்து சேர்க்க போகிறேன். நான் வந்து எல்லோ ஃபுட் கலர் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துக்க போகிறேன். நீங்கள் முதல்ல ரவையோட எல்லோ ஃபுட் கலர் சேர்க்கும்போது அதோட கலர் வந்து நார்மலாக வந்து வெளியே வந்து தெரியாது. ஸோ அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம பால் ஆட் பண்ணும்போது தான் அதோட கலர் நல்லா வந்து வெளிவரும். ஸோ அதுக்காக நம்ம வந்து கொஞ்சமாக முதல்ல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா பால் நல்லா வந்து பொங்கி வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து பாலையும் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தான் நம்ம பால் இதில் வந்து சேர்க்கணும். நல்லா கொதித்த பாலை நம்ம இதில் வந்து சேர்த்துட்டு ரவையோடு நல்லா கலந்துக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரவையில் வந்து கலர் பொடி சேர்த்ததுக்கப்புறமா பார்த்தோன்னா ரவையில் கலர் வந்து அவ்வளோக்கு சேஞ்ச் ஆகலை. ஆனால் பால் சேர்த்ததுக்கப்புறமா நம்மளுக்கு நல்ல ஒரு கலர் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அதனால தான் பார்த்து நீங்கள் வந்து கலர் பொடியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து கைவிடாமல் நல்லா கலந்துகிட்டே இருக்கலாம். நல்லா இதை நம்ம வந்து கலந்துகிட்டே இருக்கும்போது ரவை வந்து தண்ணி எல்லாத்தையும் நல்லா நல்லா வந்து அது வந்து உறிஞ்சிட்டு நம்மளுக்கு நல்ல ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்து வரும். அப்போது நம்ம இதில் வந்து மற்ற சர்க்கரையெல்லாம் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நல்லா இது வந்து கலந்து விட்டுக்கோங்க. பாலெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி வரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இது வந்து அப்சர்வ் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம இதில் வந்து நம்ம வந்து 1-2 பொடி பண்ணி வச்சுருக்க கேஷ்யூஸை வந்து சேர்த்துக்கலாம். முந்திரி நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு பொடிச்சாலும் சரி, அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து உரலில் வச்சு கூட நீங்கள் வந்து 1-2 தட்டி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லாவே இந்த மாதிரி நல்லா வந்து கெட்டியாகி வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து 1 கப் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அதுக்கு மேலே கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட சுவைக்கு ஏற்றவாறு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். எனக்கு வந்து கரெக்டாக இருந்தது. 1 கப் ரவைக்கு 3/4 கப் சர்க்கரை. இப்போ பார்த்திங்கன்னா சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை நம்ம வந்து கலந்து எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா கடாய் கொட்டாமல் ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம இதை வந்து ப்ளேஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு நார்மலான ஒரு சில்வர் பிளேட் தான் எடுத்திருக்கேன். இந்த பிளேட்டில் நான் வந்து நெய் தடவி இருக்கேன். நெய் நம்ம வந்து பிளேட்லேயும் அந்த பிளேட்டோட கார்னர்ஸ்லேயும் நான் வந்து தடவி எடுத்திருக்கேன். உங்ககிட்ட வேறு ஏதாவது ட்ரே வந்து அவைலபிளாக இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கார்னர்ஸ்லாம் நீங்கள் வந்து நெய் தடவிக்கோங்க. அப்போ தான் அது நம்ம வந்து வெளியில் எடுக்கும்போது நம்மளுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நெய் தடவின இந்த பாத்திரத்தில் நம்மளுடைய ரவா அந்த பர்ஃபியோட அந்த மிக்சர் நம்ம இதில் வந்து சேர்த்துடலாம். பாருங்கள் நல்லா கடாய் கொட்டாமல் வந்திருக்கு. இப்போ நம்ம இதை வந்து பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்.
ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா இதை நம்ம வந்து சமன்படுத்திக்கலாம். இதை நீங்கள் வந்து ஒரு நெய் தடவின ஸ்பூன் வச்சு நல்லா சமன்படுத்தி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை சமன்படுத்துறதுக்கு இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸோட பின்னாடி பக்கத்தில் நெய் தடவி கூட நம்ம வந்து சமன்படுத்திக்கலாம். அப்படி இல்லை இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் நம்ம கொஞ்சமாக நெய் தடவிட்டு அப்படி கூட நம்ம வந்து சமன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி நம்ம நல்லா ஈவனாக பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து ஒரு 10 நிமிஷம் போல் அப்படியே விட்டுடலாம். விட்டதுக்கப்புறமா 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம எடுத்தோம் அப்படின்னா நல்லா செட் ஆகி ஒரு சூப்பரான ஷேப்பில் நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நைஃப் ஃபுல்லு விடும்போது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அப்படி பேக்கரி ஸ்டைல் டேஸ்ட்டில் ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு ரவா பர்ஃபி சட்டுன்னு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துலேயே நம்ம இந்த ரெசிபியை வந்து பண்ணி முடிச்சிட்டோம். ரொம்பவே சிம்பிள் தான். இப்போது நம்ம இதை வந்து உங்களோட விருப்பமான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப் மாதிரி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் வந்து டைமண்ட் ஷேப் இந்த மாதிரி உங்களோட விருப்பமான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா நம்ம ஒரு பர்ஃபெக்டான ஷேப்க்கு வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் ஒரு பீஸ் எடுத்து உங்களுக்கு வந்து உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளே எல்லாம் ரொம்பவே நல்லா சாஃப்டாக இருக்குது. உள்ளே எல்லாம் நம்ம அந்த நட்ஸு சேர்த்தனால அது சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ரெசிபி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் உங்களுக்கு உடனுக்குடனே தேவைப்படுது அப்படின்னா நம்ம சேனல் யம்மி ஃபார்மை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அமுத்திக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் உடனுக்குடனே மொபைலுக்கு வந்து சேரும். எல்லா புகழும் இறைவனுக்கே.